அவர் பேச ரெடி ஆகலை. ஸோ அது ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸில் முடிஞ்சுது. நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்னை அடிச்சிட்டார். ஆமாம். இப்போ நான் வந்து 7 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன். அவரை வந்து என்கிட்ட பேச விடாமல் நிறைய சோர்ஸ் வந்து பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. காஸ்டியூம் டிசைனர் ஜாய் கிறிசில்டா, மாதம்பட்டி ரங்கராஜோட ஒய்ஃப். என்ன கம்ப்ளைண்ட்னா, என்னோடய ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்டில் இல்லை. அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. உள்ள கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். கமிஷனர் அவங்க டீம் வந்து இந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்து வந்து ஆக்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். என்ன கம்ப்ளைண்ட்னா, என்னோடய ஹஸ்பண்ட் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து காண்டாக்டில் இல்லை. இந்த குழந்தையும் எனக்கும் ஆன ஒரு இதுக்காக நான் ஃபைட் பண்ணிகிட்ருக்கேன். அதை தான் நான் கம்ப்ளைண்ட்டாக உள்ளே வச்சுருக்கேன். நான் இப்போ வந்து ஒரே நிமிஷம் இருங்க, நான் வந்து அட்ரஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். நான் கண்டிப்பாக எல்லாரையுமே அட்ரஸ் பண்ணுவேன். இப்போ என்னென்னா, அவர் என்னை ஏமாத்திருக்காரு. இந்த குழந்தைக்கான ஒரு பதில் வேணும். அவர் தான் இந்த குழந்தையோட அப்பா. அதை வந்து அவர் வந்து எனக்கு ஒரு பதில் சொல்லணும். ஆமாம் ஆமாம், ஆல்ரெடி பண்ணியாச்சு. இட்ஸ் பீன் இயர்ஸ். நாங்கள் 2 பேரும் கல்யாணம் ஆகி இயர்ஸ் ஆகுது. சென்னை தாங்க. கல்யாணம் சென்னையில் தான் நடந்துச்சு. ஸோ சென்னையில் தான் செட்டில். திருவேதி அம்மன் கோயில், எம்ஆர்சி நகர். 2 years. இந்த போட்டோ போட்டிங்களா மேடம்? அது அவர் தெரிஞ்சு போட்டிங்களா? அது திருமணம் நடந்து ரொம்ப நாள் கழிச்சு போட்டிங்களா புகைப்படம் பகிர்ந்து? இல்லை, நான் போடாததுக்கு ரீசன் வந்து அவர் பிஸ்னஸில் இருக்கார், ப்ளஸ் வந்து ஃபேமிலி இருக்குது. அதாவது அவங்க அம்மா அப்பா வந்து என்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, வெளியே எதுவும் இது பண்ண வேண்டாம். ஸோ அதனால நாங்கள் பாட்டுக்கு ஒரு பீஸ்ஃபுல் லைஃப் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ ஒரு சில உண்மைகள் தெரிய வரும்போது அது வந்து இதாகிறதுனால நான் வந்து இந்த நான் இப்போவும் வந்து இந்த குழந்தைக்காக தான் நான் ஃபைட் பண்ணுறேன். வேறு எதுக்காகவும் நான் ஃபைட் பண்ணல. இந்த குழந்தையோட அப்பா அவர், என் கணவர் மாதம்பட்டி ரங்கராஜ். கோயிலில் பண்ணியிருக்கோம். ஆமா ஆமா. இதுங்க நான் அப்புறமா நான் அட்ரஸ் பண்றேன். கடைசியா 1 week பிஃபோர் பார்த்தேங்க. அவர் பேச ரெடி ஆகல. ஸோ அது ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸ்ல முடிஞ்சுது. 2 தடவை உங்களை அடிச்சுதான் சொல்லி சொல்றாங்க. நட்சத்திர விடுதலையும் ஒரு தனியார் தொலைக்காட்சி சொல்றாங்க. என்ன நடந்துச்சு? நான் பேச ட்ரை பண்ண போகும்போது அவர் என்ன அடிச்சிட்டார். ஆமா, எல்லாரும் முன்னாடி என்ன தாக்குனார். அவர் பேசுறதுக்கு ரெடியா இல்லையாங்க. அவர் கூட இருக்கிறவங்க யாரும் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொன்னார்.